பேக் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஐபிஎல் மேட்ச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போடுற வீடியோ கேமிங் சேனலில் மறக்காமல் கிரிக்கெட் கேமுக்காகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஃபேன் வந்து ஆர்சிபி தான் ரொம்ப பிடிக்கும். மற்ற பேர்லாம் சிஎஸ்கே வேறு ஏதாவது நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அதுவும் பிடிக்கும். ஃபஸ்ட் நம்ம கேம்குள்ளே போயிடலாம். 10 ஓவர் வச்சுக்கலாமா 20 ஓவர் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. நம்ம 10 ஓவரே கொடுப்போம். அப்போ தான் ஈஸியாக டக்கு டக்குன்னு முடியும். வீடியோ பெருசாக போக தேவை. பெங்களூர் ஆர்சிபின்னா இப்போ மேட்ச் நடக்க போகிறது வந்து ஆர்சிபிக்கும் ஜிடினா குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுக்கு தான் மேட்ச் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோங்க. 8வது இடத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, சென்னை செகண்டு, கொல்கத்தா அவங்க இன்னும் எதுவும் ஜெயிக்கலை, மற்ற எல்லாமே 0 பாயிண்டில் தான் இருக்குது. ஹைதராபாத் வந்து 9வது இடத்துலையும், டெல்லி 10வது இடத்துலையும் இருக்குது. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். வாங்க கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கும் இப்போ குஜராத்துக்கும் நடக்க போகிற ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் 2025 வாங்க உள்ளே போகலாம். டிக்கெட் கேட்குறாங்க, டிக்கெட் கொடுத்துடலாமா? லெட்ஸ் கோ. ஐபிஎல் ஆர்சிபிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுக்கு நடக்கின்ற போட்டி தொடரப்போகிறது. வாங்க போகலாம். இதில் எல்லாருமே இருப்பாங்க, ஒரிஜினல் நேமோட எல்லாரோட பேரும் இருக்கும். வாங்க போகலாம். டிக்கெட் கொடுத்து என்ட்ரி பண்ணுவோமா? எடுத்தாச்சு. ஐபிஎல் மேட்ச் வரப்போகுது. ஸ்வைப் பண்ணுங்கள். ஹெட்டாக டைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஹெட்டு தான் கொடுப்போம். பேட்டிங்காக பவுலிங்கான்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங்கே கொடுப்போம். We're ready. பத்து ஓவர் வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ பெருசாக இல்லாமல் சின்னதாக முடியும். நம்ம ஸ்பின்னரை இறக்கலாம். பால் போட போகிறாரு, அடிப்போம். நம்ம பாலுக்கு வந்து நம்ம ஃபுல் கெப்பாசிட்டி எடுத்துருக்கோம். பாலோட ஸ்பீடாக அதை அடிக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில். ஃபஸ்ட்டு வீடியோ போகிறோம். கேமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 10 ஓவரில் எத்தனை வாரம் தோறும் சண்டே வீடியோ போடுவோம். இல்லைன்னா இடையில் போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாலோட ஸ்பீடு பார்த்திங்களா, பேட்ஸ்மேன் அடிக்க முடியல, அவ்வளோ ஸ்பீடு ஏற்றி வச்சுருக்கோம். அது பவர் ஏற்றி வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது தான் பவர் ஏற்றி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஓவரே முடிஞ்சிச்சு பாருங்கள். அடுத்து ஒரு ஸ்பின்னர் இருக்கும், அப்போ தான் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஸ்பின்னரை தான் இறக்க போகிறோம். வீடியோ காய்ஸ் இப்போ நம்ம வந்து 3வது ஓவரில் போட போகிறோம். அடுத்து நம்ம ஒரு ஸ்பின்னரை தான் இறக்க போகிறோம். பேட்ஸ்மேன் ஒரு 4 அடிச்சிட்டாரு, வெற்றிக்கணுமா? இந்த பால் அடிப்பாரா என்று தெரியவில்லை, பார்ப்போம். அடிக்கல. பேட்ஸ்மேன் ரொம்ப இதாக பண்ணிட்டார். நம்ம பவுலருக்கு ஸ்பீடு அதிகமாக வச்சுருக்கிறதுனால பேட்ஸ்மேன் அவங்களால அடிக்க முடியலை. வீடியோ பார்க்குறேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம ஃபஸ்ட்டு கேம் போடுற வீடியோ. பேட்ஸ்மேனால் அடிக்க முடியல. 3வது ஓவர் முடிஞ்சு 4வது ஓவர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் இருக்கணும். ஸ்பின்னரோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓவர் இன்னும் 6 ஓவரில் எவ்வளோ அடிக்க போகிறாங்க நம்ம குஜராத்
பாருங்கள். கப்பு ஆர்சிபிக்கா இல்லைன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கா எனக்கு தெரியல, பார்ப்போம். யார் அடிக்க போகிறாங்க கப்பு? கப்பு முக்கியம் பிகிலே, கப்பு முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் லெவல்லாம் ஏற்றி வச்சுருப்போம். அதனால் பேட்ஸ்மேனுக்கும் பவர் நம்ம அதிகமாக வச்சுருப்போம், பவுலருக்கும் பவர் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்போம். தப்பாக நினச்சிக்காதீங்க. கேமை ஹேக் பண்ணுறோன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்குன்னு கேம் வந்து ஒரிஜினல் தான், எதுவுமே இல்லை. 5 ஓவரில் குஜராத் 4 ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க. 4 ரன் தான் அடிச்சிருக்காங்க 5வது ஓவர்லேயே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 8வது ஓவரில் இருக்கிறோம். 8வது ஓவரில் யார்? ஜோசப்னு போட்டிருக்கு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ 8வது ஓவரில் குஜராத் 4 ரன்னுங்க தான் வச்சுருக்காங்க, ஒரு விக்கெட்டும் இல்லை. சரி வாங்க, இந்த ஓவரில் விக்கெட் விழுதான்னு பார்ப்போம். விக்கெட் விழுதா ரன் விழுதான்னு தெரியல, பார்ப்போம். பேட்ஸ்மேன் ரெடியாக இருக்கார். அடிக்க போகிறது 6ஆ 4ஆன்னு தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இருங்க. 4ஆ இல்லை ஒரு 2 சிங்கிள் ரன்னா? 3 ரன்ங்க. அவுட்டா? அவுட் இல்லைன்னு சொல்லிட்டார் அம்பையர். இப்படி மாற்றி வச்சாதான் 3 சிங்கிள் ஓடிருக்காங்க. பேட்ஸ்மேன் ரெடியாக இருக்கார். அடிப்பாரா? 4ஆ இல்லை ஒரு சிங்கிளா? 2 சிங்கிள் ஓட்டங்க வெற்றிக்கணுமா? ஸ்டெம்ப் அவுட் வராது, பார்ப்போம். பேட்ஸ்மேன் ஐயோ 6 அடிச்சிட்டங்க. மீட்டு பார்த்தீங்க எவ்வளோ 6. ஃபஸ்ட்டாருங்க பேட்ஸ்மேன் வெற்றிகரமாக ஒரு 6 அடிச்சாரு. 15 ரன்கள் குஜராத்து. அடிப்பாரா? 4 அடிச்சார். வெற்றிகரமாக 19 ரன்கள் குஜராத்து. பால் போகிறாரு. பேட்ஸ்மேன் அடிப்பாரா? 2 விழுமா? ஸ்டெம்ப் அவுட்டுங்க. வெற்றிகரமாக ஒரு அவுட்டு. ஸ்டெம்ப்பு 4 பக்கம் தெரியுதுங்க. அடுத்து பேட்ஸ்மேன் வராரு. இவராது அடிப்பாரா இல்லை ஸ்டெம்ப் அவுட் ஆகுமா? இன்னும் ஒழுங்காக தான் பால் போட்டார். ஐயோ 6ஆ? ஆமாங்க, ஒரு 6. 2 6 2 6ங்க. 25 ரன்கள் குஜராத்து, ஒரு விக்கெட்டு டைட்டன்ஸ். அடுத்து ஒரு இவர் இறக்கும், க்ரீன் ஒரு பேர் இருக்குது, அவர் இறக்கும் பவுலிங்கில். ஓவரில் குஜராத் ஒரு 6. அடிப்பாரா பேட்ஸ்மேன்? ஒரு சிங்கிள்ங்க. 4ஆ? 4ங்க. ஒரு 4. இந்த ஓவரில் ஒரு 4 அடிச்சிட்டாரு பேட்ஸ்மேன். வாங்க வாங்க வாங்க. மறுபடியும் ஒரு 4ஆ? ஆமாங்க, ஒரு 4. 33 ரன்கள், ஒரு விக்கெட் குஜராத் டைட்டன்ஸ். வச்சிருக்கோம். கேட்ச் விடுமா? இல்லை. ஓவரில் 3வது பால். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 4. எப்படி போட்டாலும் அடிச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். ஒரு விக்கெட்டு தான் வந்தது. ஒரு சிங்கிள், 2 சிங்கிள். 4ங்க.
பார்த்தீங்களா இந்த ஐபிஎல்லில் வர மாதிரி வெடிலாம் வெடிக்கிற மாதிரி அவுட்லாம் விட்டுருவாங்க. அடுத்து அவுட்டா நாட் அவுட். வச்சு கொடுங்க 3D அம்பையரில் வந்தாங்க. அவுட்டுங்க, கண்டிப்பாக அவுட்டு. எஜ்ஜில் தான் போட்டுருக்கு. பேட் டிப்பாக இருக்காருங்க நீங்கள். அவுட்டுங்க, அவுட்டு கொடுக்குறாரு. வெற்றிகரமாக 2வது விக்கெட் குஜராத். அடுத்து இப்போ நம்ம தான் இறங்க போகிறோம்னு நினைக்கிறோம். ஆர்சிபி பவர் இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. குஜராத் 41 ரன்கள் எடுத்து 2 விக்கெட்டை இழந்துருக்காங்க. இப்போ நம்ம களத்தில் இறங்கி ஜெயிப்போம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 42 ரன் எடுத்தால் நம்ம The battleground shifts as we begin the second innings. தூபியாவும் விராட் கோலி தான் இறங்குறாங்க. இதில் யார் இறங்க போகிறாங்கன்னு தெரியல. இது வாங்க ஒரு 4 அடிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ வேணாம் 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 பிடிச்சிட்டாங்க அதுக்குள்ளார. ஆரம்பத்தில் ஒரு விக்கெட்டுங்க. வெற்றி. தூபே அவுட் ஆகிட்டாருங்க. விராட் கோலி ஒரு 6 அடிச்சிருக்காரு, 2 6. பேட்ஸ்மேனுக்கு எவ்வளோ பவர் பார்த்தீங்களா? நம்ம விராட் கோலி தான் பவர். ஆனந்தர்லாம் உண்டு தான். வாங்க இன்னொரு 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. He's connected, he's walked across and launched it out of the ground. இன்னும் ஒரு ஓவர். இன்னொரு 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. 2 ரன்கள் எடுத்தா ஆர்சிபி வெற்றி அடையும். கப்பு முக்கியம் நம்மளுக்கு தான். கப்பு நம்மளுக்கு தான் முக்கியம். பிகிலே ஆறு ரன்கள் அடித்து ஆர்சிபி வெற்றி அடைந்துச்சு. Look at the winning moments. Huge victory. அங்கே பாருங்க அவுட்டெல்லாம் பறகுது. பேட்ஸ்மேன் கப் எடுக்க போகிறாரு. இப்போ இது நடந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.